வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சாரஜ் யூடியூப் சேனல். திஸ் இஸ் ஜெகதீஸ்வரி சிவராஜன், ஸ்பெஷல் எஜுகேட்டர். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்கூல்னு சொன்னா அது ஒரு பில்டிங் மட்டும் இல்லைங்க, அது லைஃபுக்கு டைரக்ஷன் காட்டுற இடம். ஆனா அந்த டைரக்ஷன் கிளியரா கிடைக்குதா இல்ல கன்ஃபியூஷனா போகுதா, அதை டிசைட் பண்றது மார்க் இல்ல, சிலபஸ் இல்ல, பிளானிங் தான். ஸோ ஸ்பெஷல் எஜுகேஷன்ல அந்த பிளானிங்க்கு ஒரு முக்கியமான நேம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஐஇபி. ஸோ இந்த வீடியோல ஐஇபினா என்ன, ஐஇபியோட இம்பார்ட்டன்ஸ், அது எப்படி ஸ்பெஷல் சில்ட்ரனோட லைஃப்ல பல மாற்றங்களை கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி சற்று விளக்கமா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்களே கண்டிப்பா சொல்லுவீங்க, ஐஇபினா அது ஒரு டாக்குமெண்ட் இல்ல, ஸ்டூடெண்டோட லைஃப்க்கான ப்ளூ பிரிண்ட்னு. ஐஇபியோட ஃபுல் ஃபார்ம் இண்டிவிஜுவலைஸ்ட் எஜுகேஷனல் பிளான். சிம்பிளா சொன்னா ஐஇபிங்கிறது ஸ்டூடெண்டோட கரண்ட் லெவல், அதாவது இப்ப என்ன லெவல்ல இருக்காங்க, அவங்களுக்கான டிஃபிகல்ட்டி என்ன, சேலஞ்ச் என்ன, ஃபியூச்சர்ல அவங்களுக்கு என்ன நம்ம செய்யணும், இந்த மூணையுமே கனெக்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா க்ரோத்துக்கு பிளான் பண்ற விஷயம் தான் ஐஇபி. அதாவது பர்சனலைஸ்ட் எஜுகேஷன் பிளஸ் லைஃப் பிளான் தான் ஐஇபிங்க. ஸோ ஐஇபி மார்க்குக்காக மட்டும் இல்ல, சிலபஸ்க்காக மட்டும் இல்ல, ஐஇபி ஸ்டூடெண்டோட லைஃபுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸ்பெஷல் எஜுகேஷன்ல டீச் பண்ணிட்டோம்னு சிம்பிளா சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். டீச் பண்ணதுனால ஸ்டூடெண்டோட லைஃப்ல ரியலா சேஞ்ச் வந்தாதான் ரியல் சக்சஸ், அதுதான் ரியல் டீச்சிங். ஸோ ஐஇபி இல்லைன்னா டீச்சிங் ரேண்டமா தான் இருக்கும். எஃபர்ட் டைரக்ஷன் இல்லாம ப்ராக்ரஸ் கெஸ் ஒர்க் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஐஇபி இருந்தா டைரக்ஷன் கிளியரா இருக்கும், கோல்ஸும் கிளியரா இருக்கும், க்ரோத்தும் விசிபிளா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஇபி ஒரு சிங்கிள் பர்சனோட ஜாப் இல்ல, ஐஇபி ஒரு டீம் ப்ராசஸ். இதுல முக்கியமா யாரெல்லாம் இன்வால்வ் ஆகான்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெஷல் எஜுகேட்டர், தெரபிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்பீச், ஓடி அண்ட் பிஹேவியர் தெரபிஸ்ட், அப்புறம் நம்ம பேரண்டையும் இன்வால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஐஇபி கண்டிப்பா டீம் ஒர்க் தான். ஐஇபி எஃபெக்டிவா இருக்கணும்னா அது டீம் ஒர்க்கா தான் இருக்கணும். ஐஇபி பிளான் பண்றது சிம்பிளா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ற மாதிரியான விஷயம் இல்லைங்க. ஐஇபி பிளான் பண்றதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்டோட லெவல் என்ன, ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க, இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துட்டு தான் நம்ம ஐஇபி பிளான் பண்ணணும். ஒரு நல்ல ஐஇபி பிளான் பண்ணோம்னா அதுக்கு நான் இப்ப சொல்ல போற ஸ்டெப்ஸ்லாம் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். முதல்ல என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்டை அசஸ் பண்ணணும். அதாவது ஸ்டூடெண்டால என்ன செய்ய முடியும், எது அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் அப்படிங்கறத நம்ம கிளியரா தெரிஞ்சிட்டாதான் ஐஇபி எழுத முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ற ஐஇபி வெறும் பிளைண்ட் பிளானிங் மாதிரி தாங்க இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்டால ஒரு நிமிஷம் கூட உட்காரவே முடியலன்னா அவங்களுக்கு நம்ம 10 நிமிஷம் ரைட்டிங் கோல் கொடுத்தா அது சரியான ஐஇபி இல்லைங்க. ஸோ செகண்ட், ஸ்டூடெண்டோட ப்ரியாரிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அசஸ்மெண்ட் முடிஞ்சதும் நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரியாரிட்டி தான். எல்லாத்தையும் ஒரே டைம்ல டீச் பண்ண முடியாதுங்க. ஸ்டூடெண்ட்டுக்கு இப்ப லைஃப்ல எது முக்கியம்னு நம்ம பார்க்கணும். ஸோ ரைட்டிங் முக்கியமா இல்ல சிட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் முக்கியமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தையால பேசவே முடியல அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கம்யூனிகேஷன் தான், அகாடமிக் நெக்ஸ்ட் தாங்க. தேர்ட் ஸ்டெப் கோல் செட்டிங். இந்த கோல் ரியலிஸ்டிக் அண்ட் மெஷரபிள் கோலா இருக்கணுங்க. ஸோ இம்ப்ரூவ் அட்டென்ஷன் அப்படின்னு வேகா கோல் செட் பண்ணாம ஸ்டூடெண்ட் 2 நிமிஷம் இண்டிபெண்டா ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணாதான் அது ரியலிஸ்டிக் அண்ட் மெஷரபிள் கோல். அதாவது சிம்பிளா சொன்னா ஸ்பெசிபிக் கோல்ஸ் நம்ம செட் பண்ணணும், ஜெனரலைஸ்டு கோல்ஸா செட் பண்ணக்கூடாது. ஃபோர்த் ஸ்டெப் ஸ்ட்ராட்டஜி பிளானிங். ஸோ கோல் எழுதியாச்சு, இந்த கோலுக்கு எப்படி டீச் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ராட்டஜி பிளானிங். விஷுவலா பண்ண போறோமா இல்ல ஆக்டிவிட்டியா பிளான் பண்ண போறோமா இல்ல 1-to-1 டீச் பண்ண போறோமா இல்ல குரூப் ஆக்டிவிட்டியா அப்படிங்கறத நம்ம தாங்க டிசைட் பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு சிட்டிங் கோலுக்கு விஷுவல் டைமர் கொடுக்கலாம், ஷார்ட் ஆக்டிவிட்டிஸா பிளான் பண்ணலாம், இல்ல பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கலாம். ஃபிஃப்த் ஸ்டெப் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஐஇபி டெய்லி லைஃப்ல நம்ம பிராக்டிஸ் பண்ணோங்க. வெறும் பேப்பர்ல மட்டும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்காது. ஸோ ஐஇபி டெய்லி கிளாஸ் ரூம்ல ஒர்க் ஆகணும், வீட்லயும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ண வைக்கணும்.
ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்பவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கிப் பண்ணிட்டோம்னா அந்த ஐஇபி எஃபெக்டிவா ஒர்க் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 6th ஸ்டெப் ரிவ்யூ அண்ட் மாடிஃபை. அதாவது ஒரு ஐஇபிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு பிளான் கிடையாது. ஸ்டூடெண்ட் இம்ப்ரூவ் ஆக நம்ம கோலை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே போகணும். ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல, அதாவது இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம செட் பண்ணி ஒர்க் பண்றோம், அது ஒர்க் ஆகலன்னா நெக்ஸ்ட் அந்த ஸ்ட்ராட்டஜியை மாடிஃபை பண்ணி நம்ம ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஒரு குழந்தை 2 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்றத அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கோலை நம்ம 4 நிமிஷம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஐஇபி பிளான் பண்றது ஸ்டூடெண்ட்டை சேஞ்ச் பண்றதுக்காக இல்ல, ஸ்டூடெண்ட்டுக்கு சூட் ஆகுற மாதிரி டீச்சிங்கை சேஞ்ச் பண்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் எஜுகேட்டரா ஐஇபி ப்ரிப்பேர் பண்றப்ப ஸ்டூடெண்டோட டெவலப்மெண்ட்டை 2 மெயின் பார்ட்டா நம்ம பிளான் பண்ணுவோங்க. ஒன்னு ஃபங்க்ஷனல் அகாடமிக், இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைஃப் ஸ்கில்ஸ். இந்த 2மே பேலன்ஸ்டா இல்லைன்னா ஐஇபி கம்ப்ளீட் ஆகாதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸ். இதுல என்னென்ன டொமைன் இருக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸ்னா எக்ஸாம் பேஸ்டு அகாடமிக்ஸ் இல்லைங்க, அது லைஃப் பேஸ்டு அகாடமிக்ஸ். ஸோ இதுல லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் பார்ப்போம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றாங்களா, நீட் எக்ஸ்பிரஸ் பண்றாங்களா, இந்த மாதிரியான கோல்ஸை நம்ம செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் லிட்ரஸி. உதாரணத்துக்கு ஓன் நேம், சைன் போர்டு ரெகனைசேஷன், இதெல்லாம் பேஸ் பண்ண கோல்ஸை நம்ம செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது மேத்தமெட்டிக்ஸ். அதுல பாத்தீங்கன்னா நம்பர் கவுண்ட், ஆப்ஜெக்ட் கவுண்ட். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் நியூமரசி. ஸோ மோர் ஆர் லெஸ் கான்செப்ட், நம்பர், அதாவது போன் நம்பர்ஸ் ஐடென்டிபிகேஷன்ஸ், இந்த மாதிரிக்கான விஷயங்களுக்கான கோல்ஸை செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். அடுத்தது மணி கான்செப்ட், இது ரொம்ப முக்கியங்க. ஸோ காயின்ஸ் ஐடென்டிபிகேஷன்ஸ், சிம்பிள் பையிங் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், இதுக்கான கோல்ஸை நம்ம ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைம் கான்செப்ட். ஸோ மார்னிங் நைட்டு, அப்புறம் ரொட்டீன் ஃபாலோ பண்றது, இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்க்கான கோல்ஸை நம்ம செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஜென்ரல் நாலேஜ் ஆர் ஜென்ரல் அவேர்னஸ், அதாவது செல்ஃப் டீடைல்ஸ், கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ், உதாரணத்துக்கு இது மாதிரி ரிலேட்டடான கோல்ஸை செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஸ்டடிஸ், இதுல ஹோம், ஸ்கூல், பப்ளிக் பிஹேவியர். நெக்ஸ்ட் சேஃப்டி அவேர்னஸ். ஸோ டிராபிக் சிக்னல்ஸ், அதோட அவேர்னஸ் கொடுக்குற மாதிரியான கோல்ஸ். நெக்ஸ்ட் சேஃப் அண்ட் அன்சேஃப், ஸோ எடிபிள், நான் எடிபிள் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களுக்கான கோல்ஸா செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸ்ல கம்ப்யூட்டர் ஆர் டிஜிட்டல் ஸ்கில்ஸ். ஸோ ஒரு குழந்தைக்கு கம்ப்யூட்டர் எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது, லேர்னிங் ஆப்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றது, அப்படிங்கிறதுக்கான கோல்ஸை செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷனல் அகாடமிக்ஸ் அப்படிங்கிறது லைஃப்கான நாலேஜுங்க. ஸோ செகண்ட் பார்ட் லைஃப் ஸ்கில்ஸ். ஸோ இதுல என்ன மாதிரியான டொமைன்ஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம், அதுக்கான சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். ஸோ லைஃப் ஸ்கில்ஸ்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் பாத்தீங்கன்னா ஏடிஎல்ங்க, அதாங்க ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் டெய்லி லிவிங். குழந்தை வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட விஷயங்கள்ல இண்டிபெண்டா இருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லைன்னா அதுக்கான கோல்ஸை செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். உதாரணத்துக்கு பிரஷிங், டாய்லெட்டிங் ஸ்கில்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஸ்கில்ஸ், ஈட்டிங் ஸ்கில்ஸ், இதுக்கான கோல்ஸை நம்ம செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மோட்டார் ஸ்கில்ஸ். இந்த மோட்டார்ல பாத்தீங்கன்னா கிராஸ் மோட்டார், ஃபைன் மோட்டார், இந்த 2 ஏரியால நம்ம கோல்ஸை செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ரிசப்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன்ஸ், அதாவது நம்ம சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறது, அதுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துறது, இது 2 ஏரியாலையுமே நம்ம ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சோசியல் ஸ்கில்ஸ், அதுல டர்ன் டேக்கிங், பியர் இன்டராக்ஷன், இந்த மாதிரிக்கான ஸ்கில்ஸை செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிளே அண்ட் லீஷர் ஸ்கில்ஸ். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எந்த ஏரியால இருக்கு, அதுக்கேற்ற மாதிரியான கோல்ஸை நம்ம ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் அடாப்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, இந்த கம்ப்ளீட் பண்றது, அது அந்த மாதிரியான விஷயங்களுக்கான கோல்ஸை செட் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செல்ஃப் அட்வொகேசி ஆர் சாய்ஸ் மேக்கிங். உதாரணத்துக்கு உதவி கேட்கறது, அப்புறம் எஸ் ஆர் நோன்னு சொல்றது, சாய்ஸ் டிசைட் பண்றது, இதுல நம்ம கோல்ஸை பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிஹேவியர் அண்ட் எமோஷன் ரெகுலேஷன்ஸ். ஸோ அவங்களோட பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்காகவும், பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க, பிஹேவியரை மேனேஜ் பண்றதுக்காகவும், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றதுக்கான கோல்ஸை நம்ம செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சென்சரி ப்ராசஸிங். ஸோ சென்சரி, சில குழந்தைங்க சென்சரியில ஓவர் சென்சிட்டிவா இருப்பாங்க, இல்லைன்னா அண்டர் சென்சிட்டிவா இருப்பாங்க. ஸோ அவங்களோட சென்சரி லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியான கோல்ஸை நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ லைஃப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் டிபெண்டா இருந்தாங்கன்னா அவங்கள இண்டிபெண்டா மாற்றத்துக்கான ஸ்கில்ஸ் தாங்க லைஃப் ஸ்கில்ஸ். ஒரு நல்ல ஐஇபி கண்டிப்பா ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கா இருக்கணும்.
இண்டிவிஜுவல் அண்ட் ஸ்பெசிபிக் கோல்ஸோட இருக்கணும், ரியலிஸ்டிக் அண்ட் மெஷரபிள் கோல்ஸா இருக்கணும், பிராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்ளை பண்ணிருக்கணும், ரெகுலர் ரிவ்யூ மஸ்ட்டுங்க. ஸோ காப்பி பேஸ்ட் ஐஇபியா இருக்கக்கூடாது, பேப்பர் ஒன்லி ஐஇபியா இருக்கக்கூடாது. நல்ல ஐஇபி அப்படிங்கிறது ஒர்க்கிங் ஐஇபியா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஐஇபி ஸ்டூடெண்ட்டுக்கு கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணும், அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்ணும், சக்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு வழிவகுக்கும். ஸோ என்னால முடியாது, என்னால ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு சொல்ற குழந்தைக்கு கூட அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கறத புரிய வச்சு அதுக்கான கோல்ஸை செட் பண்ணி நம்ம ஒர்க் பண்றதுக்கு ஐஇபி நமக்கு உதவி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐஇபி இல்லைன்னா ஸ்ட்ரகிள் சைலண்டா நடக்கும், ஐஇபி இருந்தா growth கண்டிப்பா விசிபிளா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பெஷல் எஜுகேஷன்ல சக்சஸ் மார்க்ல மெஷர் ஆகாது, ஸ்டூடெண்ட் இண்டிபெண்டா வாழ ஆரம்பிச்சா அதுதான் ரியல் சக்சஸ். ஸோ ஐஇபிங்கிறது டீச்சருக்கான பிளான், ஸ்டூடெண்ட்டுக்கான டைரக்ஷன், அவங்களோட லைஃபுக்கான ஓப். ஸோ ஐஇபி ஒரு டாக்குமெண்ட் இல்ல, அது ஸ்டூடெண்டோட லைஃப்கான ப்ளூ பிரிண்ட். என்ன நண்பர்களே, இன்னைக்கு பதிவுல ஐஇபியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.